யாரோ ஒரு பொண்ணு கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் என்ன பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா? நீதான் என் வருங்கால பொண்டாட்டி, நீ ஓகேன்னு சொன்னா நாளைக்கு எங்க அம்மா அப்பாவோட உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் தங்கச்சி, உன் புள்ள பண்ற தவறெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா? ஐயோ, சத்தியமா இத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இப்போ நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருமா, என்னன்னு விசாரிப்போம். என்னத்தை விசாரிக்கிறது? மாப்பிள்ள வயசுக்கு இதெல்லாம் சகஜம்தான். அவர் மேல தப்பு சொல்றதை விட்டுட்டு நாம தான் தப்பு செஞ்சுன்னு ஒத்துக்குங்க. என்ன பாக்குறீங்க? இது வரைக்கும் மாப்பிள்ள கல்யாணத்தை பத்தி நாம தான் பேசிட்டு இருக்கோமே தவிர விஸ்வா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்போமா? சொல்லல. இது யார் மேல தப்பு? நம்மளோட தப்பு. அதனால்தான் மாப்பிள்ள காதல் கீதல்னு போயிட்டாரு. இங்க பாரு விஸ்வா, என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இப்ப எடுத்த முடிவில்ல, அவ பிறந்தப்பவே எடுத்த முடிவு. அதை மட்டும் மறந்துடாத. நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏதோ நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது நீங்கெல்லாம் பெரியவங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்றதுக்காக ஃபியூச்சர்ல அது அப்படியே தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது சாத்தியம் இல்லை. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது நீங்கெல்லாம் எடுத்த முடிவு. ஆனா அந்த முடிவை நான் இல்லை எடுக்கணும். ஏ விஸ்வா, என்னடா பேசுற? இது உன் மாமாவா அத்தையை எடுத்த முடிவு இல்ல. நானும் உங்க அம்மாவை சொப்பனாதான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு சேர்ந்து எடுத்த முடிவு. முடிவு மட்டும் பண்ணலடா, வாக்கு கொடுத்து வெத்தலை வாக்கு மாத்தியாச்சு. நீங்க வெத்தலை பாக்கு மாத்தினதுக்காக நான் என் மனசை மாத்திக்க முடியாது. இதை பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நான் நந்தினின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என் மனசுல அவளை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. தயவு செஞ்சு என் மனசை மாத்த முயற்சி கூட பண்ணாதீங்க ப்ளீஸ். டேய், என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? போச்சு போச்சு, இவனால இவனே நம்பிக்கிட்டு இருந்த என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருமா. இன்னும் என்ன அமைதியா இருக்க சொல்ற? அதான் உன் புள்ள வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டால, இதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்க சொல்றியா? இந்த பாரு மீனாட்சி, விஸ்வா பத்தி உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற பையன் இல்ல. ஏதோ வயசு கோளாறுல அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு திரியறான். இதை பாருமா, இப்ப நான் சொல்றேம்மா, உன் பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகமா, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இத நீ சொன்னா போதுமா? உன் புள்ள வாயால சொல்ல வேண்டாமா? ஐயோ ஐயோ, என் பொண்ணு பெங்களூர்ல இருந்து போன் பண்ணும் போதெல்லாம், அம்மா விஸ்வா மாமாவை போய் பாத்தியா, அவர் நல்லா இருக்காரான்னு வார்த்தைக்கு வார்த்தை விசாரிச்சுக்கிட்டே இருப்பாளே. இந்த விஷயத்தை அவ கேள்விப்பட்டானா அவ உசிரையேல விட்டுருவா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அண்ணி, நீங்க இதே மனசுல வச்சுக்காதீங்க. விஸ்வா கிட்ட நாங்க பக்குவமா பேசி நாங்க முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. தங்கச்சி, கொஞ்ச நாள் அவகாசம் இல்ல, எவ்வளவு நாள் அவகாசம் எடுத்துக்கோ. ஆனா என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இதுல எந்த மாற்றம் இருக்க கூடாது. வா மீனாட்சி, போலாம். அண்ணே, அண்ணே, வந்ததுமே கிளம்புறீங்களே? கிளம்பாம இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட சொல்றீங்களா? அண்ணே, நம்ம உறவு நீடிக்கணும், நாங்க இந்த வீட்டுல கை நினைக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா உன் புள்ளைய நல்ல வார்த்தையா சொல்ல சொல்லு. வாங்க அண்ணே. கீரைமா, கீரை கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை, கீரை கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை, கீரைமா கீரை, கீரைமா கீரை, கீரை. அம்மா இல்லையாம்மா கீரை வாங்குவாங்க? அவங்க வெளியே போயிருக்காங்க. நீ யாருமா? சொந்தமா? ஊர்ல இருந்து வந்திருக்கியா? இல்ல, நான் உங்க பையன் சுந்தரோட மனைவி.
அப்படியாம்மா? நான் என் பொண்ணு பிரசவத்துக்கு செங்கல்பட்டு போயிருந்தேம்மா. அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியல. அதனாலதான் நீ யாருன்னு தெரியாம கேட்டம்மா. பரவாயில்ல விடுங்கம்மா, அதுல என்ன இருக்கு? என்னம்மா முழுகாம இருக்கியா? ம், ஆமாம்மா. சரி, வீட்ல யாரும் இல்லையா? அவரு வேலைக்கு போயிருக்காரு. அத்தை இங்க பக்கத்துல தான் எங்கேயோ போயிருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீயாவது ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்துக்குடு. ஏன் பாட்டி, உங்க பொண்ணுக்கு என்ன பொம்பளை பிள்ளைய பிறந்திருக்கு? அத நான் சொன்னது எனக்கு இல்லம்மா. உன் மாமியார் இருக்காங்களே, அவங்களுக்கு ஆம்பளை புள்ளன்னா பிடிக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, உன் புருஷனுக்கும் ஆம்பளை புள்ளதான் பிடிக்கும். உன்கிட்ட இருந்தும் அவங்க ஆம்பளை புள்ளைய தான் எதிர்பார்ப்பாங்க. அதான் சொன்னேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்தே என் வீட்டுக்காரரும் மாமியாரும் ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கூடன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பாட்டி, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைன்னா அவ்வளவு பிடிக்குமா? நீ ஆம்பளை புள்ளைய பெத்து கொடுத்தாதான் இந்த வீட்ல நீ கடைசி வரைக்கும் வாழ முடியும். என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமாமா, நான் இத சொல்லக்கூடாதுதான். ஆனா நீ பாக்குறதுக்கு என் பொண்ணு மாதிரி இருக்கம்மா, அதான் சொல்ல தோணுச்சுமா. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். உன் புருஷனோட முதல் சம்சாரம் எப்படி செத்தா தெரியுமா? அது அது பிரசவத்துல ஜென்னி வந்து செத்து போயிட்டாங்கன்னு. அதான் இல்ல, அவங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு பிரசவத்துல ஜென்னி வந்து சாகல. ரொம்ப தங்கமான பொண்ணு. பொம்பளை புள்ளைய பெத்துட்டாளேன்னு அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியிலேயே போட்டுட்டு இந்த பொண்ணை மட்டும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. பெத்த பொண்ணை இழந்த ஏக்கத்துல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாமா. உனக்கும் அந்த கதி வராம பாத்துக்க. கொலைக்கார பாவிங்க. பாவம், நீ இங்க வந்து மாட்டிக்கிட்ட. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. நான் சொன்னத உன் புருஷன்கிட்டயும் மாமியார்கிட்டயும் சொல்லிடாத. என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்ன? அப்ப நான் வரேம்மா. கூடைய கொஞ்சம் தூக்கி விடுமா. என்ன ரெண்டு பேரும் வெல வெலத்து போய் நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கீரை விற்க வந்தேன். பொண்ணு புதுசா இருக்காளே, அதான் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு இருந்தம்மா. இல்லையே, விசாரிச்ச மாதிரி தெரியலையே. என்னமோ விவரத்தை சொல்லிட்டு மாட்டிக்கிட்டோமோன்னு தடுமாறுற மாதிரி தெரியுது. ஏய், என்னடி சொன்ன இந்த கேள்வி? இல்லத்த, அவங்க எதுவும் சொல்லல. அவங்க சொன்னது உண்மைதான். நான் யாரு என்ன ஒருவன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் அத்த. ஏண்டி, கீரை விக்கிறவளுக்கு எதுக்குடி இதெல்லாம்? வந்தமா கீரை வித்தமா போனமான்னு இல்லாம உனக்கு எதுக்குடி என் குடும்பத்தோட பஞ்சாயத்தெல்லாம்? வா. அத்த, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு தான் பேசுனாங்க. நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா எதுவும் பேசல, நல்ல விதமா தான் பேசுனாங்க. தப்பா ஏதாவது இருந்தா தானே பேசுவாங்க. இனிமேலாவது வெளியாளுங்க கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காத, புரியுதா? இங்க பாரு, ஊர்ல எங்களுக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நான் இல்லாதப்ப கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு கதையெல்லாம் கட்டுவாங்க. அதனால நீ யாருக்கிட்டயும் அதிகமா பேச்சு வச்சு கூடாது. கதவு மூடிட்டு வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கணும், புரியுதா? வா.
உனக்கு அவ்வளவு திமிரா? டேய் கிளம்புடா, அவளை கூட்டிட்டு வந்து இங்க விடு. கடைசி வரைக்கும் இவங்களே வச்சுக்கட்டும். உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய டிராமா போட்டிருக்கா. விலை போகாத அவ அக்கா விதவைய ஏன் பையன் தலையில கட்டியிருக்கா. ஏன் தம்பி பார்த்து வரக்கூடாதா? என்ன பார்த்து வர்றது? ஆர்னட்ஸ் தானே வர. எங்கேயோ பார்த்துட்டு வந்து ஆட்டோவில் விழுறது, அப்புறம் ஆட்டோக்கார அடிச்சுட்டானே எங்களை தப்புதான். ஆனா இதை பாரு, காலில் அடிபட்டு ஐயோ ஐயோ பாத்தியாப்பா எப்படி ரத்தம் கொட்டுதுன்னு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ ஏதோ ஒரு நினைப்புல வந்து எங்க ஆட்டோவில் விழுவ, அப்புறம் ஆட்டோக்கார அடிச்சுட்டானே என்கிட்ட வந்து காசு வாங்கலான்னு பாக்குறியா? இப்படி பேசுற, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. கதெல்லாம் விடாத. நீ இப்ப பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டி நம்பரை கம்ப்ளைண்ட் பண்ணினா நீயே பாருப்பா, பாரு. இத பாரு, ஐயோ ஏதோ ஞாபகத்துல வந்துட்டப்பா, அதோட விட்டுறியா? அதை போய் பெருசு பண்ணிட்டு ஐயோ என்ன விட்டுப்பா. நீ போலீஸ்ல சொல்லி என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா? வலி தாங்க முடியல, அதோட விட்டுப்பா. ஏன்பா இத பாரு, நீயே வந்து ஐயோ நாயிட்டு தான் அதோட சொல்றீங்க. விட்டுப்பா, எனக்கால முடியலப்பா. பாரு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறேன். சும்மா நீயே திரும்ப வந்து அதே பெருசு பேசிட்டு பண்ணிட்டு இருக்கியே. நான் தான் கொஞ்சம் கூட சொல்றேன்ல. கேட்க மாட்டேங்கிறியே. அப்பா, என்ன நீ? சொல்றதை கேளு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ கண்ணு மண்ணு தெரியாம வந்து இடிச்சிட்டு பெரியவர் மேல கை வைக்கிறியா நீ? நான் கண்ணு மண்ணு தெரியாத ஆட்டோ ஓட்டுனத பாத்தியா நீ? யாரியா நீ? மரியாதையா சட்டையில இருந்து கையெடு. இல்லன்னா இல்ல என்ன நடக்கிறதே வேற. யோ, என்னையா பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவ? பண்ணுவியா? யோ, நீ எல்லாம் எப்படி ஆட்டோ ஓட்டுவன்னு எங்களுக்கு தெரியாது. தம்பி, கையை எடு, யோ, கையை என்னையா எடு. பெரியவர் கேட்க ஆளு இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? கையை எடு. இல்ல சார், விடக்கூடாது சார். அவர் மேல எந்த ஏய், தப்பும் இல்ல. கையை நான் கேட்க எடுடா. ஆளு இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? தம்பி, எடுடா கையை. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் வந்து இடிச்சுக்கிட்டேன். என் மேலதான் தப்பு. கேட்டல பெருசா பிலிம் காட்டவன்ட்ட. சார் என்ன சார் ஆச்சு? ஆமா தம்பி, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. அந்த யோசனையில அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஆட்டோ வந்ததை சரியா கவனிக்காம நான் தான் வந்து மோதிக்கிட்டேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. போதுமா? சரி, சாரி. போங்க. உன்னா சாரின்னு சொல்றீங்களா? சரி போப்பா நீ. வந்துட்டாரு இவரு சாரி சொல்றதுக்கு. ஆளு பாரு. என்ன சார், ரோட்ல கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? இல்லைங்க தம்பி, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. அந்த யோசனையிலேயே வந்துட்டேன். தப்பு என் மேலதான். சரி பரவாயில்ல, அடியது. சார் என்ன சார் இது? இப்படி அடிபட்டிருக்கு? அது பக்கத்துல தான் பரவாயில்ல. ஹாஸ்பிடல் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். வேண்டாம் தம்பி, இருக்கட்டும். நான் வீட்டுல போய் என்ன சார் பாத்துக்கிறேன். இது? ரத்தம் இப்படி ஊத்துது, வீட்டுல போய் பாத்துக்கிறேங்கிறீங்க. ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம், வாங்க சார். இல்ல தம்பி, பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்கு அனாவசியம் சிரமம்? இதுல என்ன சார் சிரமம்? மனுஷனுக்கு மனுஷன் எந்த உதவி கூட பண்ண மாட்டாங்களா? சொல்றத கேளுங்க, ரத்தம் இப்படி ஊத்துது, நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க சார். வண்டியில் இருங்க சார். பார்த்து மெதுவா சார். பார்த்து உட்காருங்க. போலாமா? கரெக்டா உட்காந்துருக்கீங்களா? அக்கா, ஆபீஸ்ல இருந்து எப்பக்கா வந்த? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. என்னாச்சுக்கா? இன்னும் அப்பா திட்டினது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்னக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? வேற என்னதாக்கா யோசிக்கிற? ஷோ, இது வேற ஒரு பிரச்சனை. நீ போ. என்னக்கா அது? நீ போய் படி போ. அக்கா, உன் மனசுல வேற என்னமோ இருக்கு. அதான் இவ்ளோ டென்ஷனா இருக்க. அது என்னன்னு மனசு விட்டு சொன்னா தானே உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்க்கா. ப்ளீஸ்க்கா சொல்லு. சொல்லுக்கா. சொல்றேன்.
எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இது வேற. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா பேசாம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? இல்ல வேணாம், இதுக்கு அது முடிவில்ல. அதுக்கப்புறம் வேற விதத்துல அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். அக்கா பேசாம அப்பா கிட்ட சொல்லி அவன் வேண்டாம், அப்பா கிட்ட சொன்னா அவன் பண்ண தப்ப பத்தி கவலைப்பட மாட்டாரு, நம்மளதான் குத்தம் சொல்லுவாரு. ஏற்கனவே அக்கா வீட்ல போய் தட்டி கேட்டதுக்கு என்னதான் குத்தம் சொல்லி அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாரு. ஏன்னா ஆம்பளைங்க என்ன வேணாலும் செய்யலாம், பொம்பளைங்க நாம தான் அடங்கி போகணுங்கிற எண்ணம் அவருக்கு. அப்ப வேற என்னதாங்க பண்றது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவனை நேர்ல பார்த்தா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு என் பக்கமே வரவிடாத மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். அந்த விடுதல் வேங்க நிறுத்திங்க. பார்த்து அதோ சார் இருங்க நான் தரேன். இருக்கட்டும் சார், ஏன் சார் இருக்கட்டும், செப்பல் கேட்டாதீங்க. பரவாயில்ல. உட்காருங்க. மெதுவா சார். உட்காருங்க தம்பி. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. அம்சோல்லி வந்துட்டேங்க. ஐயோ, என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? ஐயோ பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான், வேற ஒண்ணும் இல்ல. அடிபட்டுடுச்சா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டான். ஒன்னும் அடி பெருசு இல்ல, டாக்டர்கிட்ட காமிச்சிட்டோம், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாச்சு, ஒன்னும் ஃபிராக்சர்லாம் எதுவும் இல்ல, சாதாரண அடிதான், சரியா போயிடும். எங்க கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? அடிபடணும்னு விதி இருக்கு, அடிபட்டுடுச்சு, அவ்வளவுதான், விடு. நல்ல வேலையா உதவிக்கு இந்த தம்பி வந்துச்சு. பாவம், என்னால தம்பிக்கு தான் நிறைய செலவாயிடுச்சு. சார் என்ன சார் செலவு கிலோன்னு பேசிக்கிட்டு, என் வீட்டுல ஒருத்தருக்கு இப்படியான நான் செய்ய மாட்டேனா? உன் மனசு ரொம்ப பெருசுப்பா. நான் யாரோ தான், ஆனா என்னையும் உங்க வீட்டுல உள்ள ஒருத்தங்களோட சேர்த்து சொல்றியே. அப்படி இல்ல சார், நம்ம வீட்டுல ஒருத்தர் நினைச்சிட்டோம்னா நாம செய்யறது பெருசா தெரியாது, அது என்னோட அபிப்பிராயம். யாருன்னு தெரியாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பெரிய மனசு வேணும் தம்பி. அது சரி, உங்க பேர் என்ன தம்பி? விஸ்வா. அக்கா அப்பா வந்துட்டார் போல இருக்கு, வாக்க போலாம். ஏய் ஒரு நிமிஷம், இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த மறந்து கூட அப்பா கிட்ட சொல்லிடாத. சரிக்கா வா. தம்பி கொஞ்சம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு ஐயோ வந்துடுறேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். இதோ ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு ஐயோ வந்துடுறேன். ஃபார்மாலிட்டிஸே வேண்டாம், இன்னொரு சமயம் கண்டிப்பா வரேன், சரிங்களா? வரேன் சார். தம்பி ஒரே ஒரு நிமிஷம். எனக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்து எவ்வளவோ செலவு பண்ணிருக்கீங்க, அந்த பணத்தையாவது கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுங்க. வள்ளி, இதுல பணம் இருக்கு, எடுத்து ப்ளீஸ். ஏன் சார் இப்பதானே சொன்னேன் நீங்க என் வீட்டுல ஒருத்தர் மாதிரின்னு. நான் அப்படி நினைச்சு உதவி பண்ணிருக்கும் போது நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் செஞ்ச உதவிக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல தம்பி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, இருந்தாலும் நான் உடம்பு என்ன பாத்துக்கங்க, சொல்றேன்னா- அது போதும். பாத்துங்கம்மா, வரேன் சார். வாங்க தம்பி. ஹலோ, அப்பா என்னப்பா ஆச்சு? எல்லாம் ஒன்னாலதான். தேவையில்லாம மாலதி வீட்டுக்கு போய் அனாவசியமா தகராறு பண்ணிட்டு வந்தல்ல, அதை நினைச்சுக்கிட்டு அந்த நினைப்போடயே வந்துகிட்டு இருந்தேன். ஆட்டோக்காரன் வந்து மோதிட்டான். நல்ல வேளை, தோ இப்ப போகுது ஒரு தம்பி. அந்த தம்பி தான் அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போகுது. செஞ்ச உதவிக்கு பணம் கூட வாங்காம போகுதுமா. தோ இப்பதான் போச்சு.